வணக்கம் மக்களே. டுடே என்ன ஸ்பெஷல் வாங்க அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, சொல்லுமா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உனக்கு பிடிச்ச வெஜ் பிரியாணி. வாங்க வெஜ் பிரியாணி எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு 3 பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே 4 பச்சை மிளகாவை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினக்கு அப்புறமா 3 பழமான தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு அதையும் கலரி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ் போட்டிருக்கோம். இது 3மே போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கலருங்க. கலரிட்ட பிறகு நீங்கள் எத்தனை கப் அளவுக்கு அரிசியை எடுத்துக்கிறீங்களோ பிரியாணி அரிசி அதை 10 நிமிஷம் ஊற வச்சு அதை போட்டுக்கோங்க. எத்தனை கப்பு அரிசி போட்டிங்களோ அத்தனை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு விசில் வர வரையும் விட்டு எடுத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி ரெடிப்பா. வெஜ் பிரியாணியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணுங்க.